போய் கடையை தோற. रंगी परोड़ आवी खुशियों संगे लावी हर हाय हयो हाय हाय रंगी परोड़ आवी खुशियों संगे लावी நம்ம முதலாளிக்கு हाय आशानी किरणों बिखराए उमंग भी छलकाते हड़वे थी गुनगुनाए हाय 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 शुभारंभ हो शुभारंभ मंगल बेला आई सपनों की डहरी पे दिल की बाजी रे शहनाई 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 हे शुभारंभ हो शुभारंभ मंगल बेला आई सपनों की डहरी पे दिल की बाजी रे शहनाई शहनाई ख्वाबों के बीज कच्ची जमीन पे हमको बोना है आशा के मोती सांसों की माला हमें पिरोना है अपना बोझ मिल के साथ ही हमको ढोना है शहनाई 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 रास रचिलो साज सजिलो शुभ घड़ी छे आवी आछा आछा टमटमाता शमणाओ छे लावी ஓகே இந்த மாதிரி பேட்ல நாக்கிங் ஹேமரை யூஸ் பண்ணாதான் ஸ்வீட் பாயிண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுவும் பேட்டுக்கு ஸ்வீட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்வீட் பாயிண்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி அதை பெர்ஃபெக்ட்டா ஆக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா 6 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி நீங்க ஏம் பண்ற ஆங்கிள் போகும். புரிஞ்சுதா? அண்ணா ஒரு பேட் நாக்கிங் ஹேமரும் கொடுங்கண்ணா. साथ ही हमको ढोना है शहनाई 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 எவ்வளவு ஃபாஸ்டா போட்டாலும் பால கிரவுண்டுக்கு வெளியே அடிக்கிறானா. பால கொடு. இங்க பாரு. பாலை இப்படி கிரிப் பண்ணிக்க. ஆனா போடும்போது ஃபிங்கரை ஸ்பிளிட் பண்ணி பாலை இப்படி ரிலீஸ் பண்ண. பாலோட ஸ்பீட் கொஞ்சம் ரைஸ் ஆகும். பால் பேட்ல பட டைமிங் கொடுத்தா தானே தூக்கி அடிக்க முடியாம என்ன? साज सजिलो शुभ घड़ी छे आवी आछा आछा टमटमाता शमणाओ छे लावी ओ लावी இஷான்னா அதையும் ட்ரை பண்ணிட்டேன். ஒரு பால் விடாம எல்லா பாலையும் 6 அடிக்கிறான். அலியா TamilRockers.com வாடா அலி, இஷான் அண்ணனே கூப்பிடுறாரு. ஹலோ, கோலி கோலி மேட்ச் போட்டுக்கலாமா? ஏய் செல்லம், அது கூட எப்படி? நில்லுங்க, ஒரு ஓவர் விளையாடலாம்.
நான் சிக்ஸஸ் அடிச்சிட்டேன்னா என் கோலியை திருப்பி தந்துடணும். அடிச்சா அப்ப எத்தனை சிக்ஸஸ் அடிப்ப? 6. Download movies at tamilrockers.net. இச்சி பால குடுறா. Ball. Cha! சின்ன பையன் தானே விடுற. எழுந்திருப்பா. அப்பப்ப வீக்னஸால தலைவலி வர்றது சகஜம்தான். மைட் பி a simple case of a low blood pressure. நீர் சத்து குறைவுனாலேயோ இல்ல ஊட்டச்சத்து குறைவுனாலேயோ இது ஏற்படலாம். சோ இப்போ அவனுக்கு சில ஸ்கேன்ஸ் எடுக்கலாம். வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. டோன்ட் வரி, ஓகே? ஆனா டாக்டர், என்னோட பால்ல அவன் கண்டினியூஸா 3 6 அடிச்சான். சில பேருக்கு அந்த திறமை பிறவிலே இருக்கும் இஷான். வேகமா வர பால் அவங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி கூட தெரியும். நான் அதை ஹைப்பர் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லவா, ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லவா, இல்ல அவனோட செயல்னு சொல்லவா? கண்டினியூஸா 3 பாலும் 6. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. கண்டிப்பா அந்த பையன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. இத பார், நான் சொன்னப்ப யாராவது கேட்டீங்களா? என்ன பார், படி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மால். அடுத்த ஜனவரில இருந்து அங்க கடை ஆரம்பிச்சிடலாம். இங்க பார், முன்னாடி புக் பண்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வர தராங்களா? இன்னொரு கடையா? இப்ப எதுக்குற இன்னொரு கடை? இந்த கடைக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையே இல்லடா. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இஷ், இங்க பார், மால் இஸ் த ஃபியூச்சர். இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த பொருள் வாங்கினாலும் மால்குள்ள தான் கிடைக்கும். மால் மூலமா நம்ம கேமையே ஃபேமஸ் பண்ணலாம். அங்க பாரு, 20% டிஸ்கவுண்ட் வர தராங்களா? இருக்கட்டும், ஆனா ஃப்ரீயா கொடுக்கல. டேய் கோவி, ஏதோ இப்பதான் இந்த கடையை செட் ஆயிருக்கு. உடனே இதுக்கு இன்னொரு ரிஸ்க். நீ எப்பவுமே நெகட்டிவ் தான் பேசுவல்ல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, விடுங்க. டேய் ஓமே, வா. வாங்க மாமா. அதான் வந்துட்டேனே, உட்காரு. பிரமாதம். என் கடையை எனக்கே அடையாளம் தெரியல, அப்படியே தலைகீழா மாத்திட்டேன். என்ன மாமா, ரொம்ப நேரம் ஆலய காணோம். எங்கப்பா, குஜராத் டூருக்கு போயிருந்தல்ல, அங்க கோயிலுக்கு போயிட்டு உனக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம். மாமா, இத கொஞ்சம் பார்க்கலாமா? ஜாகிரதை, லோட் பண்ணிருக்கு. சரி. தலைவர் தான் கண்ணை கொடுத்தாரு. நம்ம லைனை பத்தி தான் தெரியும்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்யறோமோ அவ்வளவு எதிரிங்க வளருவானுங்க. சரி, நீ ஏன் கட்சி ஆபீஸ் கிட்டே வரதில்ல? எங்க ஊரை சுத்திட்டு இருக்க? அது மாமா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். அது செட் ஆன உடனே. சரி, அடுத்த வாரம் பார்ட்டியோட சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வராங்க. நல்ல வாய்ப்பு, கண்டிப்பா வரணும். நீ மட்டும் ஏன், நீங்க எல்லாருமே வாங்க. வந்து கட்சியில சேர்ந்துருங்க. சரியா? சரி மாமா. எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. யூத் தான் ஃபியூச்சர். உங்க கனவு தான் நாளைக்கு.
நாங்க வந்துடுவோம் மாமா. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. போலாம் வாங்க. சுடவ போல அவர் மட்டும் பார்த்திருந்தாரு. இந்த பழப்புன அரசியல டைம் வேஸ்ட் பண்ணல நான் தயாரா இல்ல. எது பழப்பன அரசியல்? மாமா உதவி செய்யறானா இந்த கடையை திறந்துருக்க முடியாது. அவர் அப்படின்னா பெருசா கேக்குறாரு. ஃபங்க்ஷனுக்கு தானே அவர் சொல்றாரு. அதனாலதான் மால்ல கடையை வாங்கிக்கலான்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். யாராவது என் பேச்ச கேட்டதானே? யாருக்கும் அடி பண்ணிச்சு போகணும்னு அவசியம் இருந்திருக்காது. இதை செய்ய அதை செய்யணும். அப்ஜெக்ஷன் மை லார்ட். என்னதான் மால்ல கடை வச்சிருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்க கிரவுண்ட் வேணுமே. அது மால்ல இருக்காதுல்ல. அடிச்சுக்கோ. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. ஏதோ மாமா ஆசைப்பட்டு கேக்குறாரு, அவ்வளவுதான். அதை செய்யறதுல என்ன தப்பு? TamilRockers.com. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்றத கேளுங்க. முதல்ல சொல்றத கேளுங்க, அப்புறம் சரிங்க. ஒரு வேலை பண்ணலாம். பேசாம நம்ம எல்லாரும் பாவாடையை கட்டிக்கிட்டு உங்க மாமா வாசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடலாம். நல்லா இருக்கும்ல? ஏன் ஓவரா பேசுற? என்ன பண்ண சொல்றேன்? மாசம் மாசம் நம்ம அவருக்கு வாடகை கொடுக்கறோம்ல. டெபாசிட் இல்லாம கடை கொடுத்தாரு அவரு. அதுக்காக என்ன பண்ணணும்ங்கற? டேய், மாமா என்ன போதும், நம்ம போதும், கேட்கணும். நிறுத்துங்க, நிறுத்துங்க. மாமானா வேற வேலையே இல்லையா? டேய், நல்லா கேட்டுக்கங்க. மால்ல எப்போனா கடை வைக்கலாம், ஃபங்க்ஷன் எப்போனா அட்டன் பண்ணலாம். ஆனா நாளைக்கு சண்டே. அதுக்கு என்ன? நாளைக்கு சண்டேடா, நம்ம சரக்கடி போண்டா. சண்டேடா, நம்ம சரக்கடி போண்டா. சண்டேடா, நம்ம சரக்கடி போண்டா. சண்டேடா. இருங்க. எதுக்கு இப்போ என்ன சாதிச்சிட்டோம்? இந்த பாரு, உன் கஞ்சத்தனத்தை தயவு செஞ்சு எங்க சந்தோஷத்துல கொண்டு வந்து கொட்டாத. நான் என் ஷேர் எடுத்துக்கிறேன். டேய் இஷான், அது கடை காசு, பொருள் வாங்க வச்சிருக்க. முதல்ல நீ போய் உட்காருங்கறல. முதல்ல நீ உட்காரு, அப்பதான் மீதி காசு வரும். போய் உட்காரு. இஷான், என்ன சொல்ற? ஏன் ஷேரியா எடுத்துக்கோ. சபர்மதி ஸ்போர்ட்ஸ் கிளப்னு வச்சிருக்கோம்ல, அதுல காசு நிறையவே இருக்கும். இந்தாங்க, இது போதும்ல? கஞ்சப்பைய என்னால எல்லா மாசமும் இதை பண்ண முடியாது, புரிஞ்சுக்க. ஓகே, நீ வரல. நான் வரேன். வந்துட போறாங்க. இத நான் பத்திரமா வச்சுக்கிட்டா என்னடி கொடுக்குறேன். ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்லியா இருக்கா? मीठी बोलियां आसमानी रंगों की मीठी बोलियां बेजुबानी लम्हों की गिरते संभलते चलते लड़खड़ाए हाँ मगर हौसला न डगमगाए अरमान के पतंग को उड़ाए। जिंदगी हमें सोबतों का नशा है, ये सोबतें यारों की। जिंदगी हमें होश की ना तू दवा दे, दुआ दे, दुआ दे। मीठी बोलियां आसमानी रंगों की मीठी बोलियां बेजुबानी लम्हों சுதந்திரமான காற்று, காசு பணம் எதுவும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. ஆனா இங்க வரதுக்குள்ள அந்த படம் தான் செலவாச்சு. தேவையில்லாம எதுவும் பேசாத. சுயநலம் இல்லாத இந்த காற்றை நான் சுவாசிக்கணும். அடடா, கவிதை நண்பா, கவிதை. எங்கேயோ போயிட்டு போ. இதை இப்பவே இங்க செதுக்கி வைக்கிறாரு. ஏய், ரெண்டு பேரும் ரொம்ப குடிச்சிருக்கீங்க. முதல்ல கீழே இருங்க. யாராங்க குடிச்சது? பாரு, எப்படி நூல் பிடிச்ச மாதிரி நேரம் நடக்கிறன்னு மட்டும் பாரு. நீ நூல் பிடிச்ச மாதிரி நடக்க தேவையில்லை, பின்ன அதே நூல் பிடிச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஓகே தலைவா, ஓடிடுறேன். Pues la sabía.
संभलते चलते लड़खड़ाए हाँ मगर हौसला डगमगाए अरमान के पतंग तोड़ाए டேய் டேய் வாடா படடி நீ சொன்ன கேளு எனக்கு பயமா இருக்கு டேய் வேணாடா டேய் டேய் சொன்ன கேளு விடுடா டேய் வேணாம் जिंदगी हमें होश की ना तू दवा दे दुआ दे मीठी बोली आसमानी रंगों की இதாண்டா வாழ்க்கை. சரி ஓமே, ஒரு விஷயம் சொல்ல. நீ ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆயிட்டீனா நீ முதல்ல செய்யற விஷயம் என்னவா இருக்கும்? உனக்காகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஓபன் பண்ணுவேன்டா. இஷான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டிஸ்ட்ரிக்ட்ல போய் விளையாட முடியாத ஏழை பசங்களுக்கான அகாடமி. நீ இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன கேட்டியா? பைத்தியம் பிடிச்சிருக்கடா அவனுக்கு. செலவு பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் ஃப்ரீயாவா அகாடமி நடத்துவான். பாயிண்ட் பிடிச்சான் பார். டேய் கோபி, உனக்கு தெரியலடா, இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 பிளேயர் இவன் தானே. டேய் டேய், என் தங்கச்சி ஐஸ்வர்யா ராய்க்கு அடுத்த அழகின்னு சொன்னவன் நீ தானே. உன் பேச்ச கனவுல கூட நம்ப மாட்டேன்டா. டேய் கோபி, ஒரு விஷயம்டா, வித்யாவுக்கு எக்ஸாம் வேற வந்துட்டு இருக்கான். அவளுக்கு சுத்தமா மேக்ஸ் வராது, சொல்லி கூடாண்டா. இல்ல நான் சின்ன பசங்க தான் சொல்லி தரேன், இதெல்லாம் வேண்டாம். டேய் நீ போர்டு எக்ஸாம்லயே செஞ்சுரி அடிச்சிருக்க, ஓவரா சீன் போடாத. சொல்லி விடுனா சொல்லி விடு, அவ்வளவுதான். ஓகே நண்பர்களே, நம்ம எறும்பு மாதிரி போறத விட்டு காட்டெரும்பு மாதிரி சீறி போடும். இன்னும் வேகமா, இது பத்தாது. அந்த முன்னாடி ஓடுறவன ஏறி மிதிரா. I hate Max. ஏன்னா எனக்கு பவர் இருந்திருந்தா சிலபஸ்ல இருந்து இதை தூக்கிருப்பேன். வித்யா, நம்பரோட மேஜிக்ல புரிஞ்சுக்கிறதா மேக்ஸ். இந்த உலகத்தையே 0ல இருந்து 9ன்ற நம்பருக்குள்ள அடக்கிடலாம், உனக்கு தெரியுமா? இத புரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிடும். செம மொக்க. மேக்ஸ்னாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. மேக்ஸ்ன்னு சொன்னாலே எனக்கு எங்க பார் அலர்ஜி தான். பிரீத்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். படிக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணாத, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இரு வர. கீழே வை வித்யா. இந்த வீடுதான். டேய் இந்த ஆளு எங்க மாமோட எதிர்க்க சால்றா. அப்ப எதிரில் உட்காராத, சைடுல உட்காரு. ஐயா, அலிக்கு அந்த கடவுளோட அருள் இருக்கு. அவன் திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப சொல்ல முடியாது. எங்களை நம்பி அவனை ட்ரைனிங்க்கும் ஃபிட்னஸ்க்கும் அனுப்பி பாருங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கண்டிப்பா அவன் ஸ்டேட் லெவல்ல விளையாடுவான். இங்க பாரு தம்பி, இந்த கிரிக்கெட் எல்லாம் பணக்கார வீட்டு பசங்களுக்கு தான். அவன மாதிரி ஏழை பையனெல்லாம் யாரு மதிப்பாங்க? ஐயா, உங்களுக்கும் எனக்கும் தான் ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியும். ஆனா திறமைக்கு அது தெரியாது. என்னங்க சத்தம்? அப்பா, அலி யாரோட கோலியை திருடிட்டானா? வர வர அவனோட விஷம அளவு கடந்து போய்கிட்டே இருக்கு. அல்லாக்கு தான் தெரியும் இவன் நம்மள எங்க கொண்டு போய் நிறுத்த போறானோ. அலே, நான் ஒன்னும் திருடல, ஜெயிச்சுதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. மரியாதையா அதை கொடு. எங்க அந்த கோலிங்க? என்கிட்ட இல்ல. போய் சொல்றா, பயம் வேண்டியதா இருக்கு. ஐயா ஐயா, இங்க பாருங்க, இது அந்த மூலையில இருந்தது. இன்னும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது? இதுக்கு மேல என்னால முடியாது. அல்லாஹ். சின்ன பசங்கயா, சின்ன பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியாதா? உதாரணத்துக்கு நம்ம ஓமியை எடுத்துக்கோங்களேன். விஷமத்துக்கு இந்த ஊர்லயே பேர் போனவன், பண்டிதரோட பாசக்கார பையன். ஆனா இப்ப பாருங்க, சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு அமைதியா இருக்கான். பண்டிதரா?
அது பண்டித் சாஸ்திரிஜி சோமேஸ்வர் கோயிலோட குருக்கள். ஓமியோட அப்பதான் அவரு. அவர் எனக்கு தெரியும். அந்த பிட்டு ஜோஷி அவன் தானே கோயிலோட தர்மகர்த்தா. அவர் என்னோட மாமா. இந்த ட்ரைனிங் சென்டர் நடக்கிறதே அவரால் தான். அப்படியா? அப்ப என் பையனுக்கு பிட்டுவோட மதம் உதவி செய்தா? குறிப்பிட்டவங்களுக்காக இதை நாங்க நடத்தல. ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். எங்க கட்சி மதத்தை வச்சு ஆட்சி நடத்தணும்னு நினைக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த பையன்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்க. அலே 3 6 இன்னும் பேலன்ஸ் இருக்கு. நாளைக்கு கிரவுண்டுக்கு வந்துறியா? ஷார்ப் 7 o'clock. சின்ன பையன். ஓகே, அப்படிதான். நல்லா டைட்டா 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 பிடிச்சுக்க. அது சைடும் போடுற. என்ன லீ, லேட்டா வந்திருக்க? சரி, ஓகே, சீக்கிரம் பாட பண்ண. ஏறி உனக்கு பாட எடுத்து வச்சிருக்க. இத போட்ட கால் அடிப்படாது. போட்டுக்க. இந்தா. அப்புறம் இத போட்டுக்க. இது இது ரொம்ப யூஸ் ஆகும். இங்க பாரு, அவன் லெக் சைடுல மட்டும் தான் விளையாடுறான். அதனால சீம் பாயிண்டிங்க லெஃப்ட்ல வச்சுக்கோ, ஷைனிங் சைடு ரைட்ல வச்சுக்கோ. மேக்ஸிமம் அவுட் ஸ்விங் போட ட்ரை பண்ணு. புரிஞ்சுதா? கம் ஆன். ரெடி? வெல் பால், வெல் பால். Hey, catch it, catch it, catch it! Yeah, 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 yeah. Yeah, super! Hey! Nice bowling. 60 degree, square angle, A, B, C. May I come in, sir? என்ன? Thank you. TamilRockers.com. Ali. பிச்சோட ரெண்டு சைடு என்ன சொல்லுவாங்க? நீ என்ன ஒரு நிமிஷம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ். பிச்சோட ரெண்டு சைடு என்னன்னு சொல்லுவாங்க? அட ட்ரை பண்ண அலி, இது ரொம்ப சிம்பிள். ரைட் ஹேண்ட் பேட் பண்ணும்போது ரைட் சைடு ஆஃப் சைடுன்னு சொல்லணும், லெஃப்ட் சைடு ஆன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட், ரொம்ப முக்கியம். நீ என்ன பண்ற? நீங்க பாரு அலி, நல்லா பாத்துக்க. நீ எப்பவுமே கிரவுண்டோட இந்த சைடுல தான் விளையாடுற. டோட்டலாவே ஆஃப் சைடு பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஃப் சைடுல ஷாட்டே அடிக்க மாட்டேங்கிற, எல்லா பாலையும் ஆன் சைட்லயே அடிக்கிற. அதனால உன்னோட ஆஃப் சைட் வீக்கா இருக்கு. அதனால என்ன பண்ற, இந்த டோட்டல் ஆஃப் சைடும் காலியா இருக்குன்னு நினைச்சுக்க. மிட் ஆஃப், கவர், பாயிண்ட், கலே. எப்படி விளையாடுவ? ரொம்ப சிம்பிள். இப்போ பால் ஆஃப் ஸ்டெம் சைடு ஓவர் பிட்ச் ஆனா ஆஃப் டிரைவ், கொஞ்சம் தள்ளி பிட்ச் ஆச்சுனா கவர் ரிஜியன்ல கவர் டிரைவ், கொஞ்சம் ஷார்ட் பிட்ச் ஆச்சுனா சேம் லைன்ல பேக் ஃபுட் டிரைவ். ஒருவேளை பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் பிட்ச் ஆச்சுனா கையை கொஞ்சம் மேல தூக்கி கலி பாயிண்ட் ஏரியாவில் ஸ்கொயர் கட். ஒருவேளை அதே பால் கொஞ்சம் அதிகமா பிட்ச் ஆச்சுனா சேம் டு சேம் ஷாட், கவருக்கும் எக்ஸ்ட்ரா கவருக்கும் நடுவுல ஸ்கொயர் டிரைவ். இங்க பாரு கோவி, இவனுக்கு ஆஃப் சைட்ல விளையாட சொல்லி தரணும். முடிச்சிட்டல, கிளம்பு. போதுண்டா, கிரிக்கெட்டை மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது, விளையாடுறதுக்கு ஸ்டாமினாவும் வேணும்ல. கொஞ்சம் பிரேக் விடுங்க. உனக்கு நான் வேற ஸ்டாமினாவை பத்தி சொல்லி தரட்டுமா? நீ வா, நீ வா, என் கூட வா. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நாங்க ரெண்டு பேரும் பிஸியா இருக்கும்போது நீ பக்கத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சுப்பா. ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? லாஸ்ட் ஃபார்முலா தான், சால்வ் பண்ணிடலாம். ப்ளீஸ், சீரியஸ்லி மூளை குழம்புது. சரி விட. அப்புறம்
அப்புறம் என்ன ஒண்ணும் இல்லையே. சரி, உன்னோட மத்த சப்ஜெக்ட்ஸ் பத்தி சொல்லு. உனக்கு மேக்ஸ் மட்டும் தான் பிடிக்காதா இல்ல மத்த சப்ஜெக்ட்ஸும் பிடிக்காதா? I think I have soft corner for biology. இயற்கையான பல விஷயங்களை பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது உன்னோட ஸ்கின், எபிடர்மிஸ். ஃபீல் இருக்குல்ல? நான் உன் கையை தொட முடியும், தடவ முடியும், டயக்ராம் வரைய முடியும். அது என்னன்னு உன்னால உணரவும் முடியும். நீ சொல்ற மேக்ஸ்ல இது ஏதாவது இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வர ஃபார்முலாவை நீ பாத்திருக்கியா? டியூஷன் எப்படி போகுது ப்ரொஃபசர்? என்ன அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்ட போல இருக்கு? இல்ல இல்லடா, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த வாத்தியாருங்களே இவ்வளவு பார்த்து ஓடி போயிட்டாங்களா? சரி, அதை விட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உண்மையிலேயே அலி விஷயத்துல எனக்கு ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு. அவன் ஆஃப் சைட் ப்ராப்ளம் தீர்ந்துடுச்சுன்னா யோசிச்சு பாரு. அவன் பிச்சோட 2 சைட்லயும் விளையாடுவான். எல்லா பாலையும் 6 அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, நீ என் கிளாஸை டிஸ்டர்ப் பண்ற. கொஞ்சம் உன்னோட கமெண்ட்ரிய வெளியில போய் வச்சுக்கிறியா? இப்ப என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு தங்கச்சி. நீ இவ்வளவு ஆர்வமாலாம் படிக்காதானே? ஓவரா படிச்சு நோபல் பிரைஸ் வாங்கிட்டீனா உன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர சொல்லி அப்பா அனுப்புவாரு. அதை விட பெரிய கேவலம் உன் அண்ணனுக்கு வேணுமா? சரி, கேரி ஆன். நான் அப்புறம் வரேன். வர Thursday என்ன வேலை இருக்கு? எங்கேயாவது வெளியில போலாமா? அடுத்தவங்களை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. கைட் புக்ஸ் வாங்க தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு மத்தவங்க கிட்ட சொல்லிடுவேன். ஒரு டென்ஷனும் தேவையில்லை. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் பேசினா என்ன பாரு ப்ளீஸ். இந்த ஒன்றாம்பர் கோலி மாஸ்டர். You're late. Get up. வந்துட்டா பாத்தியா? பைஜாமா. இப்ப எப்படி போர் அடிப்ப? ஏய், நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? லேட்டா வந்துட்டு தாதா மாதிரி நடந்துக்கிறியா? சீக்கிரம் கிட்ட பண்ணு. குயிக்லி. ஞாபகம் இருக்கட்டும், ஒரு பால் கூட லெக் சைடுல அடிக்க கூடாது. அடிச்சா கிரவுண்ட 10 ரவுண்ட் சுத்தணும். என்ன புரிஞ்சுதா? வெண்டு, இந்த பால் இங்க பாரு. ஆஃப் ஸ்விங்கே ட்ரை பண்ணு. கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஆஃப். கண்ணு பாலை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஃபோக்கஸ். போகும்போது சொல்லி அமிச்சான்ல, சொன்னது கேட்கலையா? இல்ல கேட்க கூடாதுன்னு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் இன்னைக்கு சீக்கிரமா போகணும். ஏன்? இன்னைக்கு எனக்கு கோலி டோர்னமெண்ட் இருக்கு. எதுக்கு என் பின்னாடி வர? போய் கார்டு எடு. ஆஃப் சைடுல பால் அடிக்க தெரியல, கோலி டோர்னமெண்ட்டுக்கு போகணுமா? ஆமா, எனக்கு ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸும் முன்னாங்க கட்டி. என்னடா பெரிய ஃபைனல்? நான் கஷ்டப்பட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன், அது பெரிய விஷயமா தெரியல? கோலியா கோலி? கோலி ஆடி என்ன சாதிக்க போற இப்போ? நீங்க மட்டும் என்ன சாதிச்சீங்க? என்ன என்ன கேட்ட? நீங்க மட்டும் என்ன? என்ன பேசணும்னு பார்த்தல, மரியாதை எப்படி சொல்லித்தர சொல்ற? அதெல்லாம் தானா வரணும். எல்லாத்தையும் நானே போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. சின்ன பசங்களோட சேர்ந்து நீ சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற. ஹேண்டில் பண்ண முடியலன்னா கோவப்படுவியா? நீ எவ்வளவு சொன்னாலும் சரி. அத்தனோண்டு இருந்துக்கிட்டு ஈஷான் அப்படி பேசலாமா? எனக்கு அவன் மேல பர்சனலா எந்த கோவமும் கிடையாது. அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டரா ஆகணும்னு ஆசைப்படுறவன். ஆனா அவன் போய் கோலி விளையாடணுங்கிறான். இஷ், மத்த பசங்களாம் அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கடா. புரிஞ்சுக்கோ. பொறுமையா விட்டுனா எல்லாம் சரியாயிடும். என்ன? ஒரு ஷெட்டில் காக் கொடுங்களேன். வாடா, 5 ரூபா கொடு.
அடுத்தவங்க கிண்டல் பண்ணும்போது அவனுக்கு கோவம் வரது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் அவமானம் தாங்க முடியாம பேசியிருப்பான், நீ அடிச்சிருப்ப. என்னது இது? மீதி எங்க? என்ன போய் மீதி பணம் எடுத்துட்டு வா போ. அவனை நான் கை நீட்டி இருக்க கூடாதுடா. சரி பரவாயில்ல விடு. போ மீதி 8 ரூபா எடுத்துட்டு வா. சீக்கிரம் போடா டேய். இந்த எடுத்துட்டு போ. டேய் காசு இல்லாம டேய் காசு ஏன் கடைக்கல இருந்து எடுத்துக்கூடா. 8 ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அவன் திரும்பி வருவான்ல. 8 ரூபா கொடு. 8 ரூபாயா தா. ஹசன் பாய் சொல்லுங்க. ஹசன் பாய் சொல்லுங்க. கோவிந்த். சரி 4 மணிக்கு வந்துடுறோம். ஓகே. இங்க ஸ்போர்ட்ஸ் கடை வைக்க சொல்றியா? அதுவும் இந்த இடத்துல? பொட்டி கூட கூட இங்க போட மாட்டாங்க, ரோட்ல போட்டுருவானுங்க. இந்த பேர் பக்கத்திலே பாத்ரூம் வேற. உங்க பட்ஜெட்டுக்கு இதுவே கொஞ்சம் அதிகம் தான் கோவிந்தன் தம்பி. தம்பிய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசதியான இடத்த இந்த பில்டிங்லயே காட்டுறேன். இல்ல பரவாயில்ல விட்டுருங்க. பாருங்க, பாக்குறதுக்கு என்ன காசா கேட்க போறேன். வாங்க தம்பி, தம்பிக்கு ஆர்வமா இருக்காங்க. வாங்க வாங்க. பாஸ் இடம்னா இதான் பாஸ் இடம். இந்த மாதிரி இடத்தை தான் எதிர்பார்த்தேன். நமக்கு பர்ஃபெக்டான இடம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க ஃப்ரண்ட்லயே ரிசப்ஷன் வைக்கிறோம். 2 சைடு கிளாஸ் டோர். இந்த இடத்த ஓபனா விட்டோம்னா 2-3 சேர் மட்டும். தரையில எல்லாம் ஆர்டிபிஷியல் கிராஸ். இங்க வால்ல மேல டிவி, செம்மையா ஒரு சோஃபா, 3 சீட்டர்ஸ். முக்கியமான மேட்சஸ் மட்டும், அதாவது ஃபைனல்ஸ் மாதிரி ஸ்டேடியத்துல உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஃபீல் வரும். நியூ மில்லேனியம் சொஃபிஸ்டிகேட்டட் ஷாப். டேய் இவ ஏன்டா இவ்வளவு யோசிக்கிறான்? நம்ம என்ன காய்கறி கடையை ஓபன் பண்ண போறோம்? ஒரு ஃபீல் வேண்டாமா? ஃப்ரீயா மாட்டு கொட்டகை கிடைச்சா அங்க போய் ஆரம்பிக்கலாம்னுவியோ? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. இந்த இடம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு மினிமம் அமௌண்ட் நமக்கு தேவை. அது கூட நம்ம கிட்ட இல்ல. அவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்மள யாரும் தரவும் மாட்டாங்க. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த இடத்த வாங்க முடியாது. இந்த கடை வாங்க எவ்வளவு பணம் கட்டணும்? 5 லட்சம். மாமா கிட்ட பேசி பாக்குவா? பைத்தியமாட நீ? இன்னொரு தடவை மாமா கிட்ட கை நீட்ட போறியா? ஹலோ, சொல்லு 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 சேட்டு. எது? ஓ, அந்த விண்டோ ஃப்ளோரா? என்னவோ போங்க, எல்லாரும் அதைத்தான் கேக்குறீங்க. இல்ல இல்ல, ஒரு கிளையண்ட்டுக்கு அந்த இடத்தை காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு half an hour கழிச்சு போன் பண்ணுங்களேன், சொல்றேன். அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லுங்க பாய். இந்த இடத்தை நாங்க வாங்கிக்கிறோம். ஒரு நிமிஷம். ஆனா உன் மாமா கிட்ட நீ தான் பேசி வாங்கணும். அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத, அவன் பேசுவான். பேசுவல்ல? டேய் வாங்கிடுறா. கிடைச்ச லக்கு தானே. இது நமக்கு தான். இப்ப எதுக்கு புக் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அதை வச்சுக்கிட்டு தானே உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அது கீழே வை. Download movies at tamilrockers.net. சீக்கிரம் சாப்பிட லேட் ஆயிட்டு இருக்க. எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரப்படுற? என்ன பார்த்தாலே இப்படி நடுங்குற. நான் உன்னை கடிச்சிட மாட்டேன். Why can't we be friends? tamilrockers.com. Probability ரொம்ப கம்மி. Why? என்ன கம்மி? எனக்கு ரீசன்ஸ் வேணும். அப்படின்னா நான் உனக்கு 4 ரீசன் தரேன். 1, நான் அவனோட டீச்சர். 2, நான் அவன் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். 3, என்னோட உனக்கு வயசு ரொம்ப கம்மி. அப்புறம் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், நீ ஒரு பொண்ணு. எப்ப பாரு நம்பர்ஸ், எல்லாமே நம்பர்ஸ். மாத்திக்க மாட்டல? என்ன கேட்டனா என்ன ஒரு பேக்கப் ஃப்ரெண்டா நீ வச்சுக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ். பேக்கப் ஃப்ரெண்ட்? ஆமா. இப்ப பாரு, இஷான், ஓமி 2 பேருமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. 2 பேருமே பசங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு பேக்கப் ஃப்ரெண்ட் இருக்கிறது நல்லது இல்ல? அப்ப ஏதாவது கஷ்டம் இருந்தா நீ ஷேர் பண்ணிக்கலாம்ல? ஷேர் பண்ணிப்பல்ல? வித்யா, எப்படியாவது இந்த பிசினஸ் நான் பெருசாக்கணும்னு நினைக்கிறேன்.
அடுத்த வருஷத்துக்குள்ள மால்ல கடையை ஓபன் பண்ணி நாங்க ஃபேமஸ் ஆகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த மால்ல எங்களுக்கு பிடிச்ச கடை எங்க பட்ஜெட்டை தாண்டி போயிடுச்சு. இஷானுக்கும் உமிக்கும் சொன்னா அது புரிய மாட்டேங்குது. என்ன செய்ய போறேன்னு தெரியல. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். சரி, நீ கடையை வாங்கணும்னு முதல்ல எனக்கு தான் காட்டுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுவியா? ஸ்வீட் ஆர்டர் பண்ணவா? இன்னைக்கு ஸ்கூலையே கட்டடிச்சிட்டு வந்திருக்கான். நாளுக்கு நாள் இவன் வளர வளர இவனோட பிரச்சனைகளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. கிரிக்கெட் விட்டு வந்தே இல்ல, இப்ப பாத்தியா? ஐயா சின்ன பையன் தானே, ஸ்கூல்ல படின்னு டார்ச்சர் பண்ணப்ப நான் கூட ஸ்கூலை விட்டு ஓடி வந்திருக்கேன். அது சரி, ஆனா ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது அக்கறை இருக்கணும்ல. கிரிக்கெட்டையும் விட்டுட்டு ஓடி வந்தா வரும்போது ஒழுங்கா பிராக்டிஸ் ஆகுது பண்றானா? என்ன எப்படி கேக்குறீங்க? அவன் கிரிக்கெட் விளையாடவே பிறந்தவன். 4 6 கண்டினியூஸா அடிப்பான், அதுவும் கண்ணை மூடிக்கிட்டு. போலர்ஸ் எல்லாம் அவனை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஆன் சைட்ல அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆஃப் சைட் கொஞ்சம் வீக், அதான் சரி பண்ணிட்டு இருக்கோம். என்ன கிரிக்கெட்டர் தெரியுமா? வேணும்னா பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க வந்து பாருங்களேன். நான் ஒரு வாட்டி அவனை பார்க்கவா? தேங்க்யூ. அலிபாய் உள்ள இருக்கீங்களா? இவ்வளவு கோவமா என்கிட்ட பேச மாட்டீங்களா? சரி சாரி, போதுமா? அலி 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 ஹசன் ஷேக், அவங்கிட்ட போய் நாம எதுக்கு வாங்கணும்? நம்ம சேட்டலைட் ரோட்ல இருக்கான்ல அவன், காந்திலால் ஷா, அவங்கிட்ட வாங்க. டேய், ஆனா அந்த லொகேஷன் செம்மையா இருக்குடா. பேங்க் கூட லோன் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நாம ஏன் தேவையில்லாம யோசிக்கணும்? உன் மாமாவை சமாதானப்படுத்த, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஆசாரி கிட்ட வாங்கினா என்ன, அசன் கிட்ட வாங்கினா அவருக்கு என்னடா? ஓகே. அண்ணா மாமா, அந்த லொகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட பேங்க் லோனும் ஈஸியா கிடைக்கும். நல்லா பிக்கப் ஆகும். சரி, உனக்கு ஓகேனா ஓகே தான். விஸ்வாஸ், நீ கேட்ட 5 லட்சம். செல்லகுட்டி கலக்கிட்டடா, சூப்பர். எவ்வளவு என்னால அதே 5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருக்கும். முழிக்கிறான் பாரு. மேல அது சைட் ஃபுல்லா நம்ம கடை தான். என்னங்க என்னைக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல தம்பி, கொடுங்க, எல்லாம் சரியா இருக்கும். இங்க வாப்பா, இதை கொண்டு போய் வை. கோவிந்தன் கடைக்கு முதலாளி ஆயிட்டீங்க, அதை கொண்டாடணும்ல. இந்தாங்க. என்ட்ரானே இந்த இடத்துல தான் ரிசப்ஷன் வைக்க போறோம். இங்க ஃபுல்லா ஆர்டிபிஷியல் கிராஸ், தர ஃபுல்லா. மீதி இடம்லாம் காலியா விட்டுடலாம். இந்த இடத்துல மேல டிவி மாட்டி வச்சிடலாம் பாக்குறதுக்கு. இங்க 3 சீட்டர் சோஃபா, முக்கியமான மேட்ச் பாக்குறதுக்கு. எப்படி நல்லா இருக்கும்ல?
யாராவது வராங்களா? இல்ல திருப்பி பாரு. கோவியை பாரு. டேய் கோவி, என்ன இங்க வந்து இன்டர்வியூ பாடுறா. கொஞ்சம் வந்து பாரு வா. என்னடா? டடாங். ஏய், சி. சாரி மச்சி, பிராக்டிஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னால வர முடியாது. நீ படம் பார்த்துட்டு வந்துரு. தப்பா நினைச்சுக்காதானே? பாய். டேய் முழுசா பாடுறா. நைட்டு கதை கேப்ப. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி ஃபீல்ட் செட்டை நல்லா பாத்துக்கணும். வித்யா, அப்பா ஆபீஸ் கிளம்புறேன்டா. எல்லாமே டைமிங் தான். கேப் பாத்துட்டீங்கன்னா பால கேப்ல தட்டி விட்டுடணும். உள்ளவா எடுத்து வந்ததா? देखेंगे हम कल का चेहरा पथरीले सीने में கமாண்டா அப்படிதான். ஏ பாத்து ஜாகிரதா ஜாகிரதா. அப்படி நில்லடி. விடற. அதான். பின்னாடி பின்னாடி. ஏய் நில்லடிக்கு போறான். ஜாகிரதா ஜாகிரதா. இறக்கு 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 இறக்கு. டேய் நூல் நல்லா விடுறா. அடிச்சு தூக்கு. இன்னும் கொஞ்சம் நூல் விடுங்க, இன்னும் கொஞ்சம். விடுற பாத்து ஜாகிரதா. இப்ப அடிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்துட்டீங்களே, வெக்கமா இல்லையா ஓம்கார் சாஸ்திரி? சரி அடுத்த பட்டத்தை கட் பண்ணு. என்னடா பண்ற? நீ யார் பக்கம்? லோட்டாய் கூட ஒழுங்கா புடிக்க தெரியாதா? புடிச்சிட்டு போய்விடுங்க. ஹலோ சார், எங்க போறீங்க? நில்லுங்க. ஹலோ, சொல்றது கேளுங்க. எங்க போறீங்க? உள்ள விடுங்கன்றல. வாங்க நீங்க. விடுங்க. நான் சொல்றது கேளுங்க சார். உள்ள போகாதீங்க. வழி விடுங்க.
சொன்னா கேளு, கூப்பிடுறாங்க. டேய் கோபி, சொன்ன கேளுடா, நாங்க இருக்கோம். டேய் அண்ணா ஐயா சூரத்துல இருந்து எப்போ வருவாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல, காலையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கோம், அவர் லைன் கிடைக்கவே இல்ல. இந்த இடத்துல பசங்களை வச்சுட்டு எப்படிதான் இருக்கிறதோ, எப்ப எது எடுத்து பது உனக்கு ஒண்ணும் இல்லன்ட்டாங்க, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சரி தம்பி. பாத்துங்க டாக்டர். அட கடவுளே, பார்ட்டியோட எல்லா சீனியர் லீடர்ஸும் புஜ்ஜுக்கு போறாங்க. நானும் அவங்களோட போய் தான் ஆகணும். விஸ்வாஸ், சொல்லுங்க தலைவா. நான் வர வரைக்கும் இங்க எல்லாத்தையும் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் தலைவா. ஓமி, விஸ்வாஸ்க்கு உதவியா கூடவே இரு. ஓகேவா? ஓகே மாமா. வண்டி எடுக்க சொல்லு. சரி தலைவா. பாத்துக்க, யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. நன்கொடையை உணவாகவோ ஆடையாகவோ பணமாகவோ பொருளாகவோ வந்து வழங்கலாம். மருத்துவரை வந்து சந்திப்பதற்கு வரிசையில் மாறுங்கள். இந்துக்கள் அனைவருக்கும் இங்கு சிகிச்சை இலவசமாக வழங்கப்படும். அனைவரும் வரிசையில் மாறுங்கள். ஆனா ஜோபூர்ல நிறைய இடம் இடிச்சிடுச்சு. நானே நேர்ல பார்த்தேன். இவங்க வீட்டுல எல்லாம் விரிசல் விழுந்துகிட்டு இருக்கு, இடிஞ்சுகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இவங்க இங்க தங்கட்டும்னா ஒரு 15-20 டேக் கொடுங்கண்ணா. நான் பேர் எழுதிடுவா. அது நசீர் பாயோட பையன் தானே? ஆமா. ஏன் அவ அப்ப எங்க? ஆளையே காணும். அன்னைக்கு மைக்க பிடிச்சிட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் சோவை செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இன்னைக்கு அவங்க ஆளுங்களே தெருவில் நிக்க வச்சுட்டு ஓடி போயிட்டானா? அவர் என்ன பேசுறாரு? நீ டேக் எடுத்து கூட. அவங்களோட நிலைமை சரியில்லடா. நாம தான் உதவி பண்ண பேசுறேன். நீ முதல்ல வா. இங்க ஏற்கனவே நம்ம ஆளுங்களே 1000க்கு மேல இருக்காங்க தம்பி. எல்லாருக்கும் கூப்பன் கொடுக்க முடியாது. தெரியும், நான் சொல்றேன். இஷான், நீ முதல்ல வா. நான் உன்கிட்ட பேச. என்னடா பேச போற? நீ டாக்ஸி எடுத்து கூட. அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ பேசிக்கலாம். 2 நாளா எதுவும் சாப்பிடல. பாவம்டா அவங்க எல்லாம். ஏய், அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வேற எங்கயாவது போ. கொடுக்க முடியாதா? டேய், நான் சொல்றத கேளுடா. நானே எடுத்துக்கிறேன். கையேடு. தம்பி, உன் ஃப்ரெண்ட முதல்ல எங்கயாவது போ சொல்லு. கூட்டி வந்தவங்க கூட்டிட்டு போ சொல்லு. கையேடியா? சொல்லிட்டு இருக்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கையில மட்டும் மனுஷங்களே பிரிச்சு பாக்குறீங்களா? அத்தனை பேர் இங்க இருந்து ஓட சொல்லு. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. கூட்டம் கூட்டமா சோத்துக்கு மட்டும் நாங்க தேவையா? எல்லாத்தையும் நீங்களே வாரி போட்டு போங்கடா. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் இப்பொழுது நிலைமை மோசமாக உள்ளது. பல இல்லங்கள் சரிவு நிலையில் உள்ளது. வியாபாரமும் முற்றிலுமாக முடங்கி உள்ளது. சற்று முன் கிடைத்த தகவல் படி 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் எழுந்து வெளியே வாப்பா. இழந்துள்ளார்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே நினைச்சிட்டு இருப்ப? சிக்கி தங்களது உடல் அப்பா
உனக்கு ஒன்றும் ஆகல? வாங்கய்யா. இவங்களை எதுக்காக அங்க கூட்டிட்டு போன? அவங்க எங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சியா என்ன? ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, தங்க இடம் வேணும் தான் கூட்டிட்டு போனேன். அது கிடைச்சதா? பிட்டுவும் அவனோட ஆளுங்களும் நாங்க செத்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, உதவியும் செய்ய மாட்டாங்க. ஐயா இந்த சேவைங்கிறதுலாம் நாடகம். இதோட நிறுத்துரு. இதுக்கு மேல அலி எப்பவும் எங்க ஆளுங்க கூடவே இருக்கட்டும். நீ பண்ண உதவியெல்லாம் இதோட போதும். காலையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்கேன். போனை சைலண்ட்ல வச்சிருக்கியா? Download movies at tamilrockers.net. என்ன ஃபேவர் இருக்கா என்ன? இல்ல. அப்புறம் எதுக்கு ஒரே இடத்துல அடைஞ்சிருக்க? எப்ப பாரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா பிரச்சனை தீந்துருமா? பின்ன புது மால் வாங்க முடியுமா? என்ன சொல்ற? நேரம் வந்தா நம்ம அதையும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸை போய் சமாதானப்படுத்த. நடு ரோட்ல 2 பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன் எதுக்காக? எனக்கு ஃபோன் பண்ணுன. முடியல, நான் மெசேஜ் பண்றேன். சரி, பாய். உமி, லூசரா நீ? அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? இஷானை பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேசாத. உன்னை விட அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆமா, என்னை விட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். டேய் விடுறா, எல்லாம் சரியாயிடும். கோவம் வந்தா அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நீ விட்டு தொலைய? அத்தனை பேர் முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்தினான்னு பாத்திருந்தா நீ இப்படி பேச மாட்டேன். அதுவும் ஒன்னுத்துக்கும் உதவாத அந்த பையனுக்காக என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கும் வித்யாக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சா அவன் என்னெல்லாம் பண்ணுவான். நீ படத்தை பாத்தியா? உள்ள ஒரு 40,000 ரூபாய் வச்சிருந்த, அதை காணும்டா. பாத்தியாடா? சரி வா, போலீஸ் போலாம். வா, போலீஸ். பணத்தை நான் தான் எடுத்தேன். என்ன? பணத்தை நான் தான் எடுத்தேன். அது யோசிக்க டைம் இல்லாததால நான் போன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா போன் எடுக்கல. பணம் எங்கடா சொல்லு. tamilrockers.com. அலியோட வீடு இடிஞ்சதில்ல, அதை நான் சரி பண்றதுக்காக செலவு பண்ணிட்டேன். எப்போ போற அந்த பையனை பத்தி மட்டும் தான் கவலை. தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு போக சொல்லு. ஏய், உனக்கு எதுக்கும் சம்மதம் இல்ல. ஏன் நீ பேசாத? ஏன் பேசக்கூடாது? அவனை பத்தியே பேசுற. இந்த மாலுங்களோட எத்தனை பொண்ணு மண்ணோட மண்ணா போச்சுன்னு தெரியுமா? ராத்திரியும் பகலுமா ஒண்ணு நோண்டிட்டு இருக்கோம். அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல. உன் கவலை அந்த பையன், அந்த பையனோட பிரச்சனை. அப்ப நாங்க ஒண்ணுமே இல்லையா? நாங்க முக்கியம் இல்லையா? எதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க நீ? எதுக்காக இதெல்லாம் பேசுற? இப்போ உன் மாமா சார்புல பேசுறியா? உன் அடிச்சதுக்கு உண்மையிலேயே நான் கவலைப்படவே இல்ல. அப்படியா? தேவைன்னா மறுபடியும் அதை செய்வேன். என்னடா ஆச்சு உங்களுக்கு? பிரச்சனைனா மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யணும். அப்ப நீ ஒரேடியா அவங்களோட சேர்ந்துட்டியா? சாதாரண இல்ல. இன்னொரு நீ என்கிட்ட பேசு. என்கிட்ட பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ஹீரோவா? சொல்லு. அவனுக்கு உங்க அப்பா விட காசா? என்ன இதுக்கிட்ட அந்த காசு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்த? நீ சம்பாதிச்சு வச்சியா? சம்பாதிக்கிறவனுக்கு தானே காசோட அருமை தெரியும். ஏற்கனவே ஹசன் கிட்ட கொடுத்த பணம் அப்படியே போயிடுச்சு. மாலும் போயிடுச்சு. மாமா கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம், தெரியல உனக்கு? மாமாக்கு 5 லட்சம் கொடுக்கணும். 5 லட்சம் கொடுக்கணும். நீ என்ன பண்ணிருக்க? உன்னோட நிலைமையில சமூக சேவை முக்கியமா? முதல்ல பணத்தை கொண்டு வா.
போய் பணத்தை கொண்டு வா. என்ன பண்ணுவேன் தெரியாது, எனக்கு பணம் வேணும். செலவாயிடுச்சுடா. அப்புறம் எப்படி என்கிட்ட பணம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு கோவி. அலிக்கு இருக்கிற திறமை எல்லாருக்கும் வந்துடாது. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் இழக்க மாட்டேன். பணம் பணம் தானடா. பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். இங்க பாரு, இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ். இந்த சீரிஸ்ல மட்டும் இந்தியா ஜெயிச்சிட்டா போதும். ஒரே ராத்திரில டோட்டல் பிசினஸ் பிக்க பார்க்கும். என்ன நீ இங்கிருந்து போயிட கோவிங்க பாரு. மரியாதை இங்கிருந்து போயிட. அவனுக்கு சொல்றத கேளுடா. போன்னு சொல்றல. வேணா இது எடுத்துட்டு போய் அவனுக்கே கொடு. இந்த தடவை முடியாதுன்னு சொல்லாதீங்க. தலைவர் உங்களை நேர்ல வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா திடீர்னு கட்சியில ஒரு முக்கியமான வேலையா காந்தி நகருக்கு கிளம்பிட்டாரு. அதனால அவருக்கு பதிலா நான் வந்து. நீயும் ஒவ்வொரு வாட்டியும் இதை பத்தி என்கிட்ட பேசுற. வேணான்னு சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் பூஜை செஞ்சு கடவுளுக்கு சேவை செய்யறவன். இந்த அரசியல் இது அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆனா மக்களுக்கு சேவை செய்யறது ஒரு வகையில கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி தானே. இங்க பாருங்க மாமா, உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். ஒரு தடவை எங்களை நம்புங்க. இங்க பார்ப்பா, பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பு. வாங்காம போகாத. இனிமே நமக்கு பிரச்சனை இல்ல. அதான் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம்ல, அவர் பார்த்து பாருமே குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. எவ்வளவு பிரச்சனை. வாங்க. இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. முடிஞ்சா மாசம் மாசம் கொடுத்துடுறோம். முழுசா வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. வாரம் வாரம் வாங்க. நான் என்ன வட்டி கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன்? மோமி, உன்னோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? அவன் சூடு குறைஞ்சதா இல்லையா? நீங்க தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் அவனுக்கு எதுக்கு? மாமா, கடையில கொஞ்சம் பிசினஸ் டல்லா இருக்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண விஷயத்தை விட அடுத்த மாசத்துல இருந்து தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓமி, முழு மூச்சோட இறங்கணும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓமி உங்க கூடவே இருப்பான். கடையை நான் பாத்துக்கிறேன்டா. சரி. என்ன கோவிந்த் தம்பி, இஷாந்த் தம்பி கொஞ்ச நாளா காணோம்? அவனை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. நான் மிஸ்ஸஸ் மேத்தா. இது என்னோட பேரன். சரியான கிரிக்கெட் பைத்தியம். எனக்கு கோவில்ல பூஜை இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவன் இங்க உட்காந்து மேட்ச் பார்க்கலாமா? உட்கார வைங்க. போய் உட்கார. ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒவ்வொரு பண்டல் இருக்கு. அவங்கவுங்க ஏரியால ஓட்டுங்க. ஆனா புதன்கிழமைக்குள்ள எல்லாத்தையும் ஓட்டி முடிச்சிருக்கணும். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். தம்பி, கொஞ்சம் இங்க வாங்கல. சொல்லுங்கண்ணா. மாமா. ஓமி, அது உனக்கு தான். கட்சியோட இளைஞரணி செயலாளரா இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பைக்லயே போயிட்டு இருப்ப? தேங்க்யூ மாமா. ஒரு ரவுண்டு போலாமா? வாங்க. Who now has 4 for 58. No Indian bowler has ever taken a test hat trick. Here we go. Can he do it? போற போக்க பார்த்தா இந்தியா அந்த மேட்ச்ல ஜெயிச்சிரும் போல இருக்கு. அப்படிதான் தெரியுதுங்க. தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, இருக்கட்டும். பாலா, பாக்கி மேட்ச் வீட்ல போய் பார்க்கலாமா? அண்ணன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நீங்க ஸ்கூல்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் சப்ளை பண்ணுவீங்களா? ஸ்கூல்ஸ்க்கு பண்ணுவோம். நான் கேந்திரிய வித்யாலயோட பிரின்சிபல் ஊர்வசி மேத்தா. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்க.
வாங்க, நான் கோவிந்த். இந்த கடை என்னோடதுதான். தேங்க்யூ. நாங்க எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் சப்ளை பண்றதுல கிரிக்கெட் கோச்சிங் நடத்துறோம். இது பின்னால ஃபுல்லா எங்களோட அகாடமி தான். வண்டர்ஃபுல். நான் ஸ்கூலோட கரிக்குலம்ல பிசிக்கல் எஜுகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒரு பிரசன்டேஷன் கொடுங்களேன். மண்டே அப்போ? மண்டே ஓகே, கொடுத்துடலாம். 9 o'clock? ஓகே, கொடுத்துடலாம். வா கண்ணா. கேந்திரிய வித்யாலயா தானே? ஆமா. சரிங்க, வரலாமா? தம்பி கேட்ச். தேங்க்யூ. இல்ல, என்னால முடியாது. ஹே, மண்டே அன்னைக்கு இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். சரி, ஓகே, அப்படின்னா ஒரு 2 நாள் தள்ளி வை. அப்ப வேற யாராவது வச்சு பாத்துக்கோ. பாய். Due to a fantastic spell by Harbhajan, Australia end the day at 291 for 8. At the end of day 1, it looks like even Stevens. India has wrested the initiative back. இஷான என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல வித்யா. முதல்ல பணத்தை எடுத்தா, அப்புறம் ஒமி கூட சண்டை போட்டா. தான் பண்றது தப்புன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவனை எப்படிதான் வீட்டுல சமாளிக்கிறீங்களோ தெரியல. எங்க அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவான். அதே மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உயிரையும் கொடுப்பான். அவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். எனக்கு இருக்கிற நம்பிக்கை உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு இல்ல? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு கேட்டேன். சரி, முதல்ல இதை சாப்பிடு. நானே சமைச்சு கொண்டு வந்தேன். ட்ரை பண்ணுங்கிறல்ல. The faster delivery, wanting the runs, struck in line. Wouldn't have actually gone on to hit the leg stump. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேச. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லையா? இல்ல, ரிமோட்ட கூட வெளியே போ. நீ எங்கேயாவது போய் தொலைங்க. ஓ ரவுடிசத்துக்கு நான் ஒண்ணு அடங்க மாட்டேனே. எனக்கும் இது வீடுதான். வித்யா, வித்யா, ரிமோட்ட கூட. ரிமோட்ட குடுங்கறல்ல. உடுப்பியா மாட்டியா? கைய உடைச்சிடு. வெக்கமா இல்ல? தங்கச்சிய கை நீட்டுற. வெளியில தான் பிரச்சனை பண்ற ரவுடியா நடந்துக்கிறேன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரியா இருப்ப. நல்ல வேளை உன்னை பெத்த வைப்ப உயிரோட இல்ல. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு போய் சேர்ந்துட்டான். So India's first innings has folded up for 171, 274 runs short of Australia's 445. Australia has been forced to follow on. It's going to be uphill from here to save the test match. எவ்வளவு நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்ப? ஏன் நீ போய் உமையன கிட்ட பேசக்கூடாது? ஓ மேல அவனுக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. எனக்கு கூட அவ்வளவு இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அன்பு ஒதுக்குவியா? என்னதானே ஆச்சு உனக்கு? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பியோ? கமோன்னா அளவே இல்லாம கோவப்படுற. அது தப்புன்னு தெரிஞ்ச ஒரு மன்னிப்பு கேட்க இவ்வளவு யோசிப்பியா? தங்கச்சி சொல்றேன், போய் சாரி சொல்லு. எல்லாம் சரியாயிடும். அவன் உன்னோட ஃபேன்னா, பைத்தியக்காரத்தனமான ஃபேன். சாரி வித்யா. I'm sorry. It's okay. இது பாருங்க, எல்லாருக்கும் கொடுத்துங்க, மறந்துடாதீங்க. சாரிடா. ஓமி, பேசுற நில்டா. அதான் சாரி சொல்றேன்ல, வேற என்ன செய்யணும்? வேற கால்ல விழவா? என்ன பண்ற? பைத்தியம் பண்ணல. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் தேடுறான்டா. அதுக்கு கடவுள் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்க. ஏண்டா, என்ன ஆச்சுடா உனக்கு? நான் உனக்கு முக்கியம் இல்ல? சாரி, எனக்காக.
உனக்கு எப்பவும் உன்னை பத்தி மட்டும் தானே கவலை. On this occasion, the Australians have been feted by VVS Laxman, 275 not out, and tremendous assistance from Rahul Dravid, 155 not out, and not one wicket has been added to that last night. Today's play, it's been a magnificent day for India. Fantastic batting by the two. They've showed a real mature head on those young shoulders. The Australians could not claim a single wicket all day. At the end of day 4, India stands at 589 for 4. Yes, that's it. At last they've decided that they've had enough. The news has just come in from the dressing room. It is confirmed. Ganguly has decided to declare the innings at 658. He set Australia a daunting target of 384 to win. It's a challenging declaration, and the match has come back to life. அட போங்கப்பா, டிராங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எதுக்காக அவங்க டிக்ளேர் பண்ணாங்க? நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியா அந்த ரன் அடிச்சிட்டா, ஒருவேளை 10 விக்கெட்டையும் எடுத்துட்டா. ஏன்பா இது வரைக்கும் ஃபாலோ ஒன்ல இருந்து ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சிருக்கா? என்ன கோவிந்த் சொல்ற? அப்படிதான் தோணுது. இந்த சிச்சுவேஷன்ல வரைக்கும் நடந்த மேட்ச் எல்லாமே டிரால தான் முடிஞ்சிருக்கு. உன் கணக்குல கல்ல தூக்கி போட எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிரிக்கெட்ல எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த கேம் நம்ம ஜெயிக்கிறோம். Yes, come on, Vaji. ஒரு லாஸ்ட் விக்கெட். யாரும் அசையாதீங்க. India have won in dramatic style. The whole of Bengal are on their feet. The series has been levelled. Wow, what a victory. The third team in 1,535 test matches to win a test after following on. And a significant victory too, because they've lost their most... ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. என்ன வேணும்? ஒரு நிமிஷம். என்ன ஒவ்வொருத்தரும் வந்து கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பேட் வேணுமா? இருங்க. இந்தாங்க பாருங்க. சரி ஒரு நிமிஷம். ஓமி இதுவா? இது 20 ரூபா. ஓமி ஓகே गाइस, ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். இன்டர் கிளப் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த வாட்டி நம்மளோட சபர்மதி ஸ்போர்ட்ஸ் கிளப் என்டர் ஆயிருக்கு. ஜிக்லா நீ கேப்டன், அலி, அஸ்வின் நீங்க 2 பேரும் ஓபன் பண்ணுங்க. So get set boys. நாங்களே கவர்மெண்ட் நம்பி தான் ஸ்கூல் நடத்துறோம். இங்க படிக்கிற பசங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணா போதும் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்காக ஒவ்வொரு மாசமும் 40,000 ரூபாய் ஒதுக்குறதுங்கிறது தேவையில்லாத விஷயமா தோணுது. சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது பேசிக் அமௌண்ட் தான் சார். நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ளீஸ். என்ன பேசுற? 1000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க தெரியுமா? இதை விட கம்மி எப்படி சார்ஜ் பண்ணுவ? இதுல எக்யூப்மெண்ட் வேற ஃப்ரீயா தரணுமா? என்னடா பேசுற? சாரி சார், பிராக்டிகலா இதுக்கு மேல கம்மி பண்ணா எங்களுக்கு தான் லாஸ். கிளம்பு. யோசிச்சு தான் பேசுறியா? அவங்க சிலபஸ்ல ஸ்போர்ட்ஸ் பத்தி எதுவுமே கிடையாது. சிலபஸ்ல நம்ம படிச்ச விஷயம் வாழ்க்கையில என்ன யூஸ் ஆகுது? படிச்சு நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் நல்ல காலேஜ்ல சீட் வாங்க முடியும். வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் நம்பினா அந்த பசங்களோட ஃபியூச்சர் எப்படி செக்யூர்டா இருக்கும்? இட்ஸ் நாட் ஃபேர் மேம். நீங்க இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்றதே சரியில்லை. ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்க்கு லிமிட்ங்கிறதே கிடையாது. அத வாழ்க்கையே சொல்லி தரும். டீம் ஒர்க், ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின். பசங்களுக்கு அது வேகத்தை உருவாக்கும். அவங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க.
இந்த லட்சியம் எல்லாமே வெளி உலகத்துல அவங்க வாழறதுக்கு உதவி செய்யும். 100 மீட்டர் ஹர்டில்ஸ்ல ஜெயிக்கிறது மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் 100 எடுக்கிற மாதிரி ஈஸி கிடையாது மேடம். என்ன மூஞ்சில ஓடல? ஒரு நிமிஷம் டீல் போயிடுச்சு நினைச்சேன். ஆனா பிரின்சிபல் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. சரி நான் சொல்றது கேளு. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பேக்கேஜ் அகமதாபாத்ல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் நாம கொடுக்கணும். அகமதாபாத் மட்டும் எதுக்கு? சூரத், பரோடா, ராஜ்கோட், கொஞ்ச நாள்ல இந்தியா முழுக்க சபர்மதி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரபலம் ஆயிடும். ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், ஏகப்பட்ட பசங்க, எவ்வளவு திறமைகள் வெளிவரும். மூல முடுக்குல இருக்கிறவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரும். வெயிட் பண்ணி பாரு, உன் பிசினஸ் செம்மையா சூடு பிடிக்க போகுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய ஆள் ஆயிடுவ. பெரிய நான் அம்பானியானா உண்மையை சிஎம் ஆக்கலாம். முதல்ல ஆட்டோ பிடிக்கலாம். Hello everyone and welcome to a bright and sunny day here at the Ahmedabad cricket ground to witness this exciting battle between Raipur Chakla and Sabarmati All the best. பொறுமையா விளையாடணும். சரியா? And joining me today is my dear friend Aditya Motwane. Sabarmati Sports. சரி லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை இருந்தது. தள்ளி உட்காரு. சரி ஓமி எங்கடா? காலையில கேன்வாஸ்க்கு போனா. அதான் எலெக்ஷன் சூடு பிடிக்குது இல்ல? உங்கள் ஓட்டு அக்னி சின்னத்திற்கு, உங்கள் ஓட்டு அக்னி சின்னத்திற்கு. நீங்க உங்களோட ஓட்டை மறக்காம அக்னி சின்னத்துல போடுங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்ரீ பிட்டு ஜோஷி. இது வரைக்கும் லட்சம் வாட்டி சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். ஆஃப்ல வர பால ஆஃப்ல ஆடுறான். கிஷோன் ரிலாக்ஸரா, நல்லதான விளையாடுறான். அவன் கேம் விளையாட விடு. எப்போ ஒண்ணு மாதிரி விளையாட முடியாது. டென்ஷன் ஆனா ஷார்ட் வராதுன்னு உனக்கே தெரியும் இல்ல? முடிச்சிட்டியா? நல்லா தானே விளையாடுறான். கொஞ்ச நேரம் சும்மாறா. By the Ashmi and it goes to the backward one boundary for amazing display of skill on the ground. உங்களுடைய சின்னம் அக்னி சின்னம். நமது தலைவர் வணக்கம் பாட்டி. ஓட்டு போட்டுருங்க. Surprise to me that this boy had a strike rate of almost 200 for his innings. Sabarmati Sports would have sailed through to the next round. Come on! சுயநலம் இல்லாதவர், பொதுநல சேவகர் மகாத்மா சுபோத் மெஹதாவை எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது. இப்போ நாம எல்லாரும் எந்த பாதையில போகணும்னு நமக்கு தெரியப்படுத்த அவரை வரவேற்கிறேன். சகோதர சகோதரிகளே, வைஷ்ணவ ஜனத்தோ தேரே கஹியே ஜப் பீட் பராஹி ஜானே அப்படின்னு மகாத்மா காந்தி இந்த பாட்டை பல தடவை பாடியிருக்கார். சத்தியாகிரகம் பண்றதுக்காகவே மகாத்மா காந்தி ஜன்மத்தை நமது தலைவர் பிட்டு ஜோஷி.
எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. மாற்றத்தை கொண்டு வரணும்னா நமக்குள்ள முதல்ல தைரியம் இருக்கணும். நாம சாதிக்கணுங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எனக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? வேற ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியதானே? இல்ல ஷார்ட் கட்டுங்கிறதால தான் இப்படி வந்தேன். ஓமே, என்ன அவசரம்? எலெக்ஷன்ல தான் தோத்துருக்கோம், வாழ்க்கையில இல்ல. வண்டி அடி எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது போறங்கய்யா, பொறுமையா போப்பா. मारा मनड़ा नमित मारा जीवन संगीत लैने आव्या छे मारी प्रीत हो कहो पूनमना चांदने आज आथमनियो गोवी, धीमी धीमी धड़कने मीठी मीठी उलझने जो भी मेरे पास है मेरे लिए खास है देखो मेरी आरज़ू बैठी मेरी रूबरू
நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இந்த ஊர்ல நாம தோத்திருக்கலாம், ஆனா மொத்த மாநிலமும் நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து சோபா யாத்திரா ஆரம்பிக்க போகுது. கட்சியோட மேலிடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த யாத்திரையில நம்ம ஜில்லாவை சேர்ந்த ஒவ்வொரு இந்து குடும்பத்தில இருந்தும் ஒரு சேவகனாவது அயோத்திக்கு போகணும். ஒரு வட்டத்துல நம்ம கட்சி ஆளுங்க 200 பேர் இருக்காங்க. எத்தனை? 200 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 20 பேரையாவது சேர்த்தாகணும். பிரச்சாரத்தை உடனே ஆரம்பிங்க. எல்லாரும் களத்துல இறங்கணும். முழு மூச்சோட செயல்படுவோம். ஹோமி, உங்க அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துரு. இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கியிருக்க, அவங்க ஆசீர்வாதமும் அவசியம். நல்லா வருவேன். என்ன செயல் வீரரே, கலக்குறீங்க? எப்படி இருக்கீங்க? நீ உண்மையிலே எனக்கு அகாடமி ஆரம்பிச்சுடுவடா. ஆனா முக்கியமான மேட்ச் எல்லாம் மிஸ் பண்றியே. நீ அகாடமி ஆரம்பிச்சு என்ன பிரயோஜனம்? லாஸ்ட் மேட்ச்ல அலி செஞ்சுரி அடிச்சிட்டான் தெரியுமா? ஸ்டேடியமே அலறிச்சு பிச்சுட்டான். ஒரே நல்ல ஸ்டார் ஆயிட்டான்டா. சரி, ஓகே. கடலாம் அப்படி பட்டிருக்க. எப்படி போகுங்கிற? சும்மா இருக்கிற என்ன கூப்பிட்டு கல்லால உட்கார வச்சு கடுப்பேத்துறான். சிரிப்பா இருக்கா அவனுக்கு? செம்ம போர் அடிக்கிறான். என்னால தனியா அவனை சமாளிக்கவே முடியலடா. நீ எப்ப திரும்பி வருவ? உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். சரிடா, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ரொம்ப பிஸியா இருக்கேன். எல்லா பொறுப்பையும் என் தலையில வச்சிட்டாங்களா? செம்ம டென்ஷன். அப்பா அம்மாவோட போல? பின்ன வேற என்ன பண்றது? ஆனா அப்புறமா போவேன். யாராவது இங்க பாத்துக்கணும்ல. சரியா சொன்ன. நீயும் கூட வருவியா? நீ கூப்பிட்டா எங்க வேணாலும் வருவேன்டா. May I have your attention, please? Train number 19165, Sabarmati Express, traveling to Varanasi Junction, is ready for departure. இந்தாங்கம்மா, டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. அங்க போய் சேர்ந்த உடனே போன் பண்ணுங்க. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. சரிம்மா. 19165, Sabarmati Express, Varanasi Junction जाने के लिए तैयार है। यात्रियों से निवेदन है कि कृपया प्लेटफॉर्म नंबर 6 की तरफ आए। அப்பா, இங்க இருந்து போறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம என்னால முன்னேற முடியாதுப்பா. ஓமே, எப்படி வித்தியா இந்த மாதிரியா இருக்கும்? நீ என்ன கேட்க வர? 4 நாள் தள்ளி போயிருக்கு. இது வரைக்கும் இப்படி ஆனது இல்ல. இல்ல, ஆனா சேஃப்டியா இருக்க நான் தான். எல்லா விஷயங்களும் உன் கணக்குப்படி நடக்காதுன்னு. சரி, கத்தாத. கொஞ்சம் புரிஞ்சுக்க வித்யா. இஷான் சொல்லு. அந்த சப்ளையர் வந்திருக்கான்.
38,000 ரூபாய் முழு பணத்தையும் கேக்குறான். என்ன செய்யறது? கொடுக்கவா? இல்ல அவனுக்கு 20% அட்வான்ஸ் மட்டும் கொடு, மீதி அப்புறம் கொடுக்கலாம். சரி, ஓகேடா. அப்புறம் ஓரமா நிறுத்துங்க. நீ போப்பா. ஃபோன் சும்மா. ஹலோ. கேக்குது. ஈஷா, நீ அவனுக்கு 20% மட்டும் கொடு, மத்தத அப்புறம் கொடுக்கலாம். என்ன? டேய், நீ எங்க இருக்க? டேய், நான் டிராபிக்ல இருக்க, அப்புறமா அவன்கிட்ட பேசுறேன். ஓகேவா? பை. வித்யா, ஐம் சாரி வித்யா, இது முதல் தடவை இல்ல, அதான். ஆனா தப்பு என் மேலதான். என்ன செய்யறது? இந்த விஷயத்தை நான் போய் வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இல்ல, ஒரு பிரச்சனை வராது. நான் கூட இருக்கல, ஒண்ணும் ஆகாத. நீங்க என்ன பாக்குற? நேரா பார்த்து ஓட்டு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நீ பிரமாதமா விளையாடுற, செம்ம ஃபார்ம்ல இருக்க. நாளைக்கு செலக்ஷன்ல பின்னிடுவோம். சரி, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஓகே, நாளைக்கு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க மாமா. ஸ்டேஷன் போயிட்டு தான் வரேன். என்னாச்சு? அதுவா, அது சபர்மதி எக்ஸ்பிரஸ். ஆமா, S6 தான். நல்லா தெரியும் மாமா, அதுல தான் ஏத்தி விட்டேன். சரி மாமா, ஆபீஸ்க்கு வரேன். ஓகே மாமா, கட்சி ஆபீஸ் போ. சற்று முன் கிடைத்த தகவல் படி அயோத்தியாவில் இருந்து புறப்பட்ட சபர்மதி எக்ஸ்பிரஸ் இன்று உதயம் சுமார் 8 மணி அளவில் கோதாரா ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் 2 பெட்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த கொடுமையான சம்பவத்தில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளார்கள். பாக்குறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல ஓமி. நீ உன் மனசை தேத்திக்க, நம்பிக்கை இழக்காத. அவனுங்க யாரையும் சும்மா விட மாட்டான். வா, சீக்கிரம் வா. போன் பண்ணியா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா போன் எடுக்கலாம். லைன் கிடைக்கல. ட்ரை பண்ணிட்டே இரு. யுத்தத்துக்கு நாம எல்லாரும் தயாராக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த கேடு கெட்டவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? சைவத்தை சாப்பிடுறதுனால அவனுங்க செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம் நினைச்சானுங்களா? ரொம்ப ஆட்டம் போட்டானுங்க. போதும், அவனுங்க ஆட்டத்தை நாம பார்த்துட்டோம். நம்ம ருத்ர தாண்டவத்தை அவங்க பார்க்க வேண்டாம். 40க்கு மேல குழந்தைகளையும் பெண்களையும் எரிச்சிட்டாங்க. என்னோட அக்கா, என் சொந்த அக்கா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. அவளோட அஸ்தி எதுன்னு கூட தெரியல. நம்ம பண்டிச்சி யாருமே இல்லாத அனாதையா எரிஞ்சு போயிட்டார். இன்னும் பொறுமையா இருக்கணுமா? வீடு வீடா பூந்து எரிக்க போறோம். வாடா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா. ஓமே, பெரிய பிரச்சனையாகும் போல இருக்கு ஓமே. நமக்கு இது தேவையில்லை. உங்க அப்பா அப்படி செத்தாரா? சொன்ன கேள்டா. நீ எங்க கூட வா. டேய் ஜெய், அவனை கொஞ்சம் தனியா விடுங்க. வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க அவன் என்ன கோழையா? நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. இல்ல சார், நாங்க அவங்க கிட்ட பேசுங்க. வா போலாம்.
கோவின் இறங்க, நான் போய் அலியை கூட்டிட்டு வரேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்க பேசுறது கேட்டல. எனக்கு தெரியும்டா, நாளைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு. அவன் செலக்ட் ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இறங்க. டேய் என்னடா நான் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்றேன், நீ இறங்க. டேய் என்னடா ஃபோன் பண்றேன், சொல்றத கேளு. யார் லைனும் கிடைக்கல, கலெக்டர் லைனும் கிடைக்கல, போலீஸ் லைனும் கிடைக்கல. மேத்தா சார் வேற ஊருக்கு போயிருக்காரு. நாளைக்கு வரைக்கும் வர மாட்டாரு. ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயா அலி, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இஷான், இன்னைக்கு எங்கேயும் அவனை கூட்டிட்டு போக முடியாதுப்பா. வெளியில நிலைமை சரியில்லை, எவ்வளவு வேணாலும் மோசமாகலாம். எனக்கு தெரியும், அதான். நீ வீட்டுக்கு போ. டே ரஹ்மான், பசங்களெல்லாம் தயார் பண்ணு. சரிங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷம், நான் அலியோட இப்போதைக்கு இங்க இருக்கேன். நீங்க பேசி முடிச்சுட்டு என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க, அங்க சேஃபா இருக்கலாம். இவங்க எங்க போவாங்க? இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்கடா இருக்க? வீட்டுக்கு வந்துட்டே இல்லையா? இல்லடா, அலி இங்க தனியா இருக்கான், நான் அவன் கூட இருக்கேன். என்னடா பேசுற? முதல்ல அங்கிருந்து கிளம்புடா. நான் என்னடா பண்றது? அவனை என் கூடயே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவனை தனியா விட்டு நான் எப்படிடா வர்றது? சின்ன பையன்டா. சரிங்க பாரு, நீ எனக்காக இங்க வர முடியுமா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. 10 நிமிஷத்துல வரேன். ஓகே. ஐயா, பசங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு போங்க. குர்ஷித் இரு. வா வா, உள்ள வா, உள்ள வா. என்ன நடக்குது? நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போதுடா. என்ன வெறித்தனமா எல்லாரையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்கடா. குழந்தை பொம்பளைங்க யாரையும் பார்க்காம கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப நாம இங்க இருக்கிறது ஆபத்து. உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். புரியுது, ஆனா வெளியே வாங்கடா. கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் பொண்டாட்டிக்கு பின்னாடி நிப்பீங்க? நாங்க வெளியே வர தயார். ஆனா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அனாவசியமா யாரோட உயிரும் போக தேவையில்லை. இனிமே நாம பொறுமையா இருக்க தேவையில்லை. கதவை அடிச்சு உடைக்கலாம். நெருப்ப தூக்கி வீசுங்க. எவன் மாட்டினாலும் வெட்டணும். ஜெய் ஸ்ரீராம். அந்த கடவுளையாவது மதிங்கய்யா. இங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம்
வந்துட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க லைன் கிடைச்சதா? யார் லைனும் கிடைக்கலடா. கதவை தரங்க, கதவை தரங்க, சீக்கிரம் சீக்கிரம் கதவை தரங்க. அவங்க கருணையை இல்லாம கொலை பண்றாங்க, கருணையை இல்லாம கொலை பண்றாங்க. ஈஷான், ஈஷான் எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்து ஈஷான், எப்படியாவது காப்பாத்து. அவங்க கொண்டுடுவாங்க ஈஷான், காப்பாத்து காப்பாத்து. பயப்படாதீங்க, கொஞ்சம் பயப்படாம இருக்க. அவங்க கொண்டுடுவாங்க ஈஷான், எல்லாரையும் அவங்க கொண்டுடுவாங்க. எப்படியாவது காப்பாத்து, காப்பாத்து ஈஷான், எப்படியாவது காப்பாத்து. ஈஷான் பாத்து. வா வா என் கூட வா. ஐயா ஐயா என் போன் வச்சுக்கோங்க. நான் போன் பண்ற வரைக்கும் கீழே வராதீங்க. என்னாச்சுடா? போலீஸ் கூட போன் எடுக்கல. போன கூட பயப்படாம இரு. ஏன்னா நீ அப்பாவாக போறதில்ல. கோவி நான் எவ்வளவு டென்ஷன் ஆனு தெரியுமா? வித்யா ஈஷான்னா கோவி ஈஷான், அது நானே உன்கிட்ட சொல்லணும் இருந்த. அது வந்து ஓகிராணி எப்படா சொல்ற? உமே உமே நான் சொல்றது கொஞ்சம் கேளு உமே. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றேன். இங்க யாரும் இல்லடா, எல்லாரும் போயிட்டாங்கடா. டேய் உமே, சொல்றத கேளுடா. வேணடா உமே. டேய் உமே உமே வேணா. டேய் நில்லா. நான் சொல்ற வரத கேளு. வேணா.
அண்ணா எழுந்திருக்க சொல்லுங்கண்ணா. இஷான் 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 எழுந்துடுறா. Good catch in the outfield, and the crowd goes jubilant. And why wouldn't they? Australia finishing then at 278, 2 wickets for India. That last over definitely belonged to India, Ajay. You got to say that, Gaurav. Last over did belong to India, but somewhere along the line, I think 278 against Australia on the seaming track is going to be tough. The last over was good, but tempted to say too little, too late. You keep talking about this wicket, and you have been. It's really playing to Australia's strengths, isn't it? To their bowler strengths. It does. It's a rare wicket that you see in India. I mean, it's such a seaming track. You don't see so much of grass. This is something that is going to assist Australian bowlers a lot more than the Indian bowlers. The Indian bowlers were assisted with that pitch, but they don't have the Homi. Ishan. Ishan, இதான் உமி மாமா. Australian fielders out on the field, you can see that body language, they're looking confident. India's got the batting, we know that. But tricky, as we keep saying, on this pitch, 278 is probably 350 on any other batting wicket in India. And there they are, the Indian openers, the debutant 21-year-old Ali Hashmi. This pitch, this total, this crowd, Ajay, what must be going through the youngsters' head? It's a good place to be, Gaurav, because this is what you worked for all your life. I mean, the last 10 years of his life he spent on that ground, training, morning, evening, trying to play different shots, and this is the place where he was, practicing for. You were telling us about Ali Hashmi. You've seen him play, haven't you, in the domestic circuit? I'm quite excited to see him play at this level, because I've seen him at the Ranji Trophy level, as you said. He's done exceptionally well there. This is a different stage, but I personally believe he's got it in him to do it at this age. First ball of the Indian innings, and Ali Hashmi, the debutant, is on strike. Fantastic shot, that exquisite cover drive. 4 runs, nobody moved for that one. And Ali Hashmi is off the mark.
He certainly is, Gaurav, and what a way to get off the mark. I mean, to start his international career with that shot. It's just pure class that you saw. It just doesn't get any better.